வணக்கம் இந்தியா. க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் பார்த்தோன்னா தினந்தோறும் ஒரு எட்டாக்கணிக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஸோ இதனால் என்னெல்லாம் நமக்கு ஒரு இம்பேக்ட் கொடுக்கும் என்பதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இருக்கக்கூடிய ப்ரொவிஷனல் டேட்டா வைத்து பார்க்கும்பொழுது பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ஸோ ஆயில் இம்போர்ட் பில் பார்த்திங்கனாக்கா 61.2% 49.8 பில்லியனாக இருக்கிறது டியூரிங் ஏப்ரல் டு ஜூன். பட் இம்போர்ட் வால்யூம் குறைஞ்சிருக்கு, 4.5% குறைஞ்சிருக்கு டு 59.8 மில்லியன் டன்ஸாக. அப்ராக்சிமேட்லி 438 மில்லியன் பேரல்ஸ் குறைஞ்சிருக்கு. இது குறைஞ்சாலும் இந்த ப்ரைஸ் ஏறினதுனால வேல்யூ அதிகமாக நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த லோவர் இம்போர்ட் வால்யூம், இந்த ஷார்ப் இன்க்ரீஸ் ஆன் த இம்போர்ட் பில் அதனால தான் நம்மளுடைய க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் இந்தியா அரௌண்ட் $113 பர் பேரல் கம்பேர்டு வித் அபவுட் $67 பர் பேரல் டியூரிங் த சேம் பீரியட் நம்ம லாஸ்ட் இயரில் வாங்கினது. அப்படியே சிம்பிளாக பாருங்களேன், டபுள் ஆகிருக்கு. ஸோ இது அதுமாரி எல்என்ஜியும் பார்த்திங்கன்னா ஒரு 88% மேலே அதுலேயும் அது மாதிரியான ஒரு டிஃப்ரென்சஸ். ஸோ இதெல்லாம் இந்த ப்ரைஸ் சேஞ்சஸ் எனர்ஜி ட்ரேடில் ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை கொடுத்து கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் வி ஆர் மேனேஜிங் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏன் இந்த ஹார்மோஸ் நீர்ஜல சந்தி அது ரொம்ப டிபெண்டாக இருக்கும், அதில் சப்ளை சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய 40% ஆஃப் இந்தியன் க்ரூடு அந்த ஆயில் இம்போர்ட் அந்த வழியாக தான் வருது. அதுமாரி 60% ஆஃப் எல்என்ஜி இம்போர்ட்டு. ஸோ இதெல்லாமே என்னென்னா அந்த பாஸ் த்ரூ தி ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக வரணும் இல்லையா. இந்த டிஸ்ட்ரப்ஷன்னால் கிரிட்டிக்கல் ஷிப்பிங் ரூட் இந்தியா ஒரு ஆல்டர்னேட்டிவ் சப்ளை மூலிமா தான் வாங்குற மாதிரி வருகிறது. ஸோ அதனால் டைவர்சிஃபைடு க்ரூஸ் சோர்சிங் நம்மளுடைய increasing the prices as well as imports from countries like Russia. ஸோ ரஷ்யா பார்த்தோன்னா 2.6 மில்லியன் பேரல்ஸ் பர் டே நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது இன்வெஸ்டருக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹை க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் ப்ரெஷர் ஆன் இந்தியாவுடைய ட்ரேட் பேலன்ஸு, தென் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட், தென் இந்திய ரூபாயுடைய மதிப்பில் ஒரு வீழ்ச்சி, தென் இன்ஃப்ளேஷன். இந்த ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் ஃபியூவல் அண்ட் பவர் கேட்டகரியில் பார்த்தோம்னா 25% இருந்தது 30.3% ஏறி இருக்கு வேறு. ஸோ அதனால் இந்த இன்வெஸ்டர்ஸ் இந்த இன்புட் காஸ்ட்டு, மார்ஜின், ப்ரைஸிங் பவர், ஸோ அவியேஷன், பெயிண்ட்டு, கெமிக்கல், டயர், லாஜிஸ்டிக்ஸ், இது மாதிரியான பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்ருக்காங்க. இந்தியன் எக்கானமி சோஃபார் பார்த்தோம்னா இந்த எனர்ஜி ஷாக்னால ரிலேட்டிவ்லி நம்ம ஓரளவுக்கு பெட்டராக பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த டைவர்சிஃபையிங் க்ரூட் நம்ம 41 கண்ட்ரிலேருந்து சோர்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரிஃபைனிங் கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் டு க்ரூடு. ஸோ அதனால் அடிக்குவேட் டொமஸ்டிக் ஃபியூவல் அதுவே நம்மளுடைய மேஜர் டிஸ்ட்ரப்ஷனை குறைச்சிருக்குன்னு சொல்லலாம். அதனால் இந்தியாவுடைய ஜிடிபி 7.7% in FY26. ஃபோர்காஸ்ட் பார்த்தோன்னா FY27க்கு ஆல்மோஸ்ட் 6.8% கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஸ்க் ஒரு டிஸப்பியர் ஆகலை. அதே சமயத்தில் ப்ரெஷர் ஆன் ருப்பி, அதுவும் இந்த நாரோயிங் டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் ரஷ்யன் க்ரூடு, அதனால் என்ன ஆச்சுன்னா நமக்கு இந்த ரினியூடு டென்ஷன் ஆஃப் வெஸ்ட் ஏஷியா, இந்த ப்ரைஸ் வாலட்டிலிட்டி ஸ்டில் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் லாங் டேர்மில் இந்த இம்போர்ட் ரெடியூசிங் டிபெண்டன்ஸ் அதை ஒரு டைவர்சிஃபைடு எனர்ஜி அந்த சோர்ஸிங்க்கு வந்துட்டோன்னா நம்மளுடைய ரிசர்வ்ஸ் பெட்டராக கூடும். அதுமாரி கிரேட்டர் எத்தனால் பிளெண்டிங், எலக்ட்ரிஃபிகேஷன்ஸ், அதுமாரி ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்ஸஸ், இதெல்லாம் இந்தியாவுடைய எனர்ஜி செக்யூரிட்டியை ஒரு பெட்டராக பண்ணக்கூடியதாக ஆகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால் திஸ் ஆர் ஆல் ஓவரால் இம்பேக்ட் அபவுட் த க்ரூடு ப்ளஸ் எக்கானமி. நாளை தினம் நாம் வரும் வாரம் சந்தைகளை பற்றியான டீட்டெயில்ஸ் பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.